Hi friends, welcome back to நம்ம சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள 2 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு ஷூட்டிங்காக கிளம்பி வந்தோம். ஸோ அந்த ட்ராவல் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து மேற்கு தாம்பரத்தில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 6:15 இருக்கும், சன்ரைஸ் ஆகிடுச்சு. அதேமாரி கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படி சில்லுன்னு இருக்குது. அந்த பறவைகள் பறக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ என்னென்னா இன்றைக்கிக்குள்ளே நாங்கள் ஷூட்டிங் முடித்து ஆகணும். 7 மணிக்கே ஆர்டிஸ்ட் வர சொல்லியிருக்கோம். ஸோ அதான் கிளம்பி போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த ட்ராவல்லே சொல்லியிருந்தேன், ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய ஒரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுவும் என்னென்னா மேல் ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டாக வந்துடுவாங்க. இந்த லேடிஸ் ஆர்டிஸ்ட்டு அதுவும் இல்லாமல் அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வர இருந்தால் ரொம்ப லேட் பண்ணுவாங்க. ஸோ 7 மணிக்கு சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு 8 மணிக்கு ஒரு 9 மணிக்குள்ளே நான் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து மகாபலிபுரம். ஸோ அங்கே வந்து நான் டேக் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். கடைசி ஆர்டிஸ்ட் வந்ததே பார்த்தீங்கன்னா 9:30. எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ண அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 9 மணிக்கு ஆக்சுவலாக நாங்கள் ஷூட்டிங் தொடங்க வேண்டியது. இப்போ வந்து தாம்பரத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். எந்த வழியானா வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம், நெக்ஸ்ட்டு கேளம்பாக்கத்துலேருந்து அப்படியே OMR பிடிச்சி மகாபலிபுரம் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை கேளம்பாக்கத்துலேருந்து ஈஸியாக பிடிச்சி அப்படியே மகாபலிபுரம் வந்தாச்சு. இது வந்து ஆக்சுவலாக அந்த ஷூட்டிங்கில் உள்ள ஒரு இது, ஒருத்தங்க வந்து குழந்தைய வந்து சேல் பண்ணுவாங்க வீட்டு வேலைக்காக. அந்த உண்மை சம்பவத்தை நாங்கள் எடுத்தோம். ஸோ அந்த புரோக்கர்கிட்ட வந்து குழந்தைய கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைய வந்து அவர் இழுத்துட்டு போய் வண்டியில் ஏற்றுற மாதிரி அது அந்த தான் ஒரு ஆக்சுவலாக இதில் நாங்கள் போடக்கூடாது, வெளியே வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. பட் மேக்கிங்காக வேண்டி எடுத்தோம். இந்த மாதிரி நிறையா எல்லா ஷார்ட் ஃபிலிம்லேயும் எடுக்கலாம், முடிஞ்சால் நான் அதை வந்து கண்டிப்பாக இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மகாபலிபுரத்தில் ஷூட் முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா பனையூர். அதுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். காரில் வர்றது வந்து ஒரு விதமாக என்ஜாய் பண்ணக்கூடியது நல்லா தான் இருக்கும். அதை விட மேலே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேனில் யூனிட்டாக வர்றப்போ வந்து ஃபன்னுக்கு வந்து நல்லா குறையே இருக்காது. ஸோ அவ்வளோக்குள்ளே நல்லா என்ஜாயாக இருக்கும். அப்புறம் அந்த குழந்தை பார்த்திங்களா, ஸோ அது வந்து மகாபலிபுரத்தோடு அவங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் அவங்கள வந்து ட்ராப் பண்ணிவிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு அடுத்து வந்து இது இன்னொரு சைல்டு, இதுவும் ஒரு குழந்தை வச்சு தான் எடுக்கிறோம். பனையூரில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே தான் ஷூட்டு. ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ தாங்க கரெக்டாக மகாபலிபுரம் வருது. ஸோ நாங்கள் ஷூட் பண்ணது பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்துக்கு முன்னாடி ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடி, அதாவது குளிப்பாந்தண்டலம் அப்படின்னு ஒரு கிராமம். ஸோ அங்கே முடிச்சுட்டு இப்போ வந்து மகாபலிபுரம் கிராஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பனையூர். பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு தான் அடுத்து நடிக்க வேண்டியது. இவங்கள வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாவில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு இன்ஸ்டா பிரபலம், இன்ஸ்டாவில் தனியுகா அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வருவாங்க. ஸோ செம்மையாக காமெடி பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டாவில் வந்து தனியுகா அப்படின்னு நீங்கள் தேடி பாருங்கள், இந்த குழந்தைய பார்ப்பீங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு சொந்த ஊர் எங்கன்னா ஈரோடு. ஸோ ஈரோட்டிலேருந்து அவங்களுக்கு பஸ்ஸு புக் பண்ணி அவங்க அப்பா, அவங்க அந்த பொண்ணு 2 பேர், குழந்தை 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காலையில் தான் வந்தாங்க. அப்படியே தாம்பரத்துலேயே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இன்றைக்கி ஷூட்டு முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஏறுறாங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து பனையூர் வந்து ரீச் ஆகிட்டோம். பட் வந்து ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி லஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 12:30 தான் இருக்கும். வழக்கமாக நான் வந்து ஒரு 2 அந்த மாதிரி டைம் தான் சாப்பிடுவேன். பட் யூனிட்டில் எல்லாம் பசிக்க பண்ணாங்க. ஓகே, இனி போய் ஷூட் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இடையில பிரேக் விட்டு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக ரொம்ப டிலே ஆயிரும். அதுக்கு இப்போலாம் லஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஐடியா ஒரு 1 மணி 1:30 அந்த மாதிரி டைம் வந்து நம்ம டேக் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சாப்பிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு வெயினில் குட்டி யானையில் வந்து பிரியாணி வச்சுருக்காங்க, K2P பாய் பிரியாணி. ஸோ அங்கே தான் சாப்பிட்றோம். நிஜமாக சாப்பாடு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டமும் இங்கே நல்லாவே இருந்துக்கிட்டு இருக்கு. வழக்கம் நம்ம A2P பார்த்துருப்போம், இது வந்து K2P. நிஜமாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க சாப்பாடு. ஸோ நீங்கள் பனையூர் அந்த ஏரியா வந்தீங்கன்னா, சென்னை திருவான்மியூர்லேருந்து வந்தீங்கன்னா பனையூருக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும், லெஃப்ட் சைடே இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆனால் வெயில் சரி காட்டுதுங்க. நான் சொன்னேன்ல, பேர் வந்து தனியுகா. நீங்கள் இன்ஸ்டாவில் தேடி பாருங்கள், அந்த பாப்பா இருக்கும். ஃபுல்லாக காமெடி வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு மேக்கிங் ஷாட்டு. அந்த பாப்பாவுக்கு வந்து அயன் பாக்ஸ் வச்சு சூடு வைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. ஸோ அதுக்காக வந்து நம்ம மேக்கப் மேன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன், நிஜமாகவே அது அப்படியே வவுண்ட் அப்படி புண்ணானது மாதிரியே இருக்கும். பட் நிஜமாக புண்ணு கிடையாது, ஒன்லி ஜஸ்ட் மேக்கப் தான். ஆட்டாம ஒன்றும் இல்லை. இப்போ ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது, இப்போ சும்மா தான் இருக்கணும்.
அடிக்கும் போது ரியாக்ஷன் தெரியுதாம்மா? ஏது அப்படி முடிஞ்சால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸோ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்கள். நான் எந்த ஏரியாவுக்கு சப்போஸ் உங்கள் ஏரியா வர்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களை வந்து கூப்பிட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு ஆட் ஃபிலிம், ஸோ அதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஈரோட்டிலேருந்து யாராவது இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய அடுத்த ஷூட் வந்து ஈரோடு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டு முடிச்சுட்டு என்னை வந்து அக்கறையில் வந்து அதாவது சோழிங்கநல்லூர் பக்கத்தில் ஈசிஆர்லேயே அக்கறையில் ட்ராப் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து சென்னையில் தான் ஸ்டே பண்ணுறேன். பட்டு யூனிட் வேன் வந்து அப்படியே தூத்துக்குடி கிளம்புறாங்க. ஸோ நான் வந்து எனக்கு சென்னையில் நாளைக்கு ஒரு வேலை இருக்கிறது அப்படின்னால நான் வந்து இன்றைக்கி சென்னையில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ சண்டேனா ஈசிஆரை பற்றி கேட்கவே வேணாங்க, அவ்வளோ க்ரௌட் இருக்கும், சரியான ஹெவி டிராஃபிக்கு. அப்படியே இன்ச்சான்னு வந்துட்டு போகுது. பார்த்திங்கன்னா என்னை இறக்கி விட்டு வந்து வேன் போயிடுச்சு. ஸோ நான் அக்கறையில் வந்து நிற்கிறேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் பாலவாக்கம் போகணும். என்னன்னா ஷேர் ஆட்டோ வந்து அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோ வருது. சென்னையில் பிடிச்சதில் ஒன்று வந்து இந்த ஷேர் ஆட்டோ ட்ராவல் நிஜமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே பிளஸ்ட்.